நண்பர்கள் அனைவருக்கும் நல்வணக்கம்ங்க. நீங்கள் இந்த பதிவில் பார்க்கறது ஒரு அழகான 2 பல் காராம்பசு கிடாரிங்க. நிறையா நண்பர்கள் கோவில்களுக்கு கொடுப்பதற்காகவும் மற்றும் சிலர் பார்த்தீங்கன்னா வீட்டிலே வச்சு வளர்த்துறக்கு நல்ல ஒரு இளம் பொருளாக நல்ல ஒரு தெளிவான கிடாரியாக கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கெல்லாம் ஏற்றவாறு ஒரு நல்ல செலக்டிவாக கொண்டு வந்திருக்கிறோமுங்க. நல்ல ஒரு அழகிய முகத்தில், நல்ல 2 பல் தரத்தில், நல்ல ஒரு உடல் கட்டமைப்புங்க, நல்ல ரெட்டநாடி உடம்புல, நல்ல ரெட்டை திமிழில் நல்ல ஒரு தெளிவான காராம்பசு கிடாரிங்க. இந்த கிடாரிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை புள்ளியோ அல்லது ஒரு வெள்ளை மறையோ அல்லது ஒரு வெள்ளை முடியோ ஒரு எல்லளவும் கூட கிடையாதுங்க. அந்த அளவுக்கு தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு காராம்பசு கிடாரி மற்றும் அதனுடைய காராங்காலை கன்றுங்க. கன்றுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு எலும்பூக்கமான கன்றுங்க. வருங்காலத்தில் அது நல்ல ஒரு உடல் கட்டமைப்பில் சேருங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாதுங்க. மற்றபடி இந்த காராம்பசுக்களினுடைய நம்ம முன்னோர்களின் ஐதீகம் என்னென்னு கேட்டிங்கன்னா, காராம்பசுக்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, அதாவது ஒரு நேர்மறை ஆற்றல் இருக்கும் என்பது ஒரு நம்ம முன்னோர்களின் ஐதீகம்ங்க. நிறையா நண்பர்கள் வாங்கிட்டு போய் நம்மகிட்டையும் ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்குது அப்படின்னு நிறையா நண்பர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த காராம்பசு பொறுத்த வரைக்கும் குணத்தில் நல்ல சாலச்சிறந்த கிடாரிங்க. பெரியவர்கள், பெண்கள், குழந்தைகள் என யார் வேண்டுமானாலும் ஈஸியாக கால் அணைச்சிட்டு பால் கறந்துட்டு எந்திரிச்சு வரலாமுங்க. கறவைத்திறன் கன்றுக்கு போக நேரம் 1.5 லிட்டர், ஒரு நாளைக்கு 3 லிட்டர் பால் கறந்துக்கலாமுங்க. நல்ல 2 பல் தரத்தில், நல்ல ஜெட் பிளாக் கலரில், எந்த விதமான வெள்ளைப்புள்ளியும் இல்லாமல் உங்களுக்கு கிடாரி தேவைப்பட்டால், நல்ல ஒரு இளம் பொருள் தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணி தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாமுங்க. நன்றி, வணக்கம்.